ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the daily. நான் இது மாநாடு எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவாக பார்க்குறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படுகிற ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்திருக்காரு. அடுத்த ஒரு வருஷம் கிடையாது, 2031 வரைக்கும் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத கிளீனாக அழகாக எழுதி அதை பிளான் படி எழுதி வச்சு ஒவ்வொரு அடியாக தான் அவர் நகர்த்துவாருன்றதை இன்னைக்கு நான் கூட சொல்லிடுறேன் அந்த இடத்துல. இப்போ பாருங்க, ஒரே கல்ல பல மாங்க அடிச்ச மாதிரி கணக்கு. அவரோட ஆர்கனைசேஷன்ல வந்து இப்ப எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? 19 லட்சம் பேர் இருக்காங்க. இவர் கட்சி ஆரம்பிக்கலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வீத லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீ தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சா இல்லையா? அப்ப அவருக்கு ஆல்ரெடி வந்து அவரோட வீத லீடர்ஸ் அங்க ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கு அவர் ஹாப்பி. 50 லட்சம் வந்தாதான் நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். சும்மா இந்த வாட்டி நான் சும்மா நின்றுட்டு அசிங்கமா 4% 5% வாங்கிடலாம். நான் நின்னேன் அப்படின்னா மினிமம் டு மினிமம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தான் வெளியில வரும். மினிமம் கேரண்டி சொல்லுவோம் இல்லையா, மினிமம் ரிட்டர்ன்ஸ்னு, அந்த மாதிரி வந்து பக்கா சேஃப் கேம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நோக்கம், இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நோக்கம். இதுக்கு மேல வந்து ஸ்டெப் பேக்கே கிடையாது அண்ணாமலைஜிக்கு. எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் எந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், அண்ணாமலைஜி அவர்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த விஷயம் தோல்விக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதை இதை எடுத்துகிட்டு அந்த மேடை மேலே தாவேக்காவை அடிக்காமல் அதையும் சொல்கிறா பாருங்க, நான் தூக்கி போட்டு மிதிக்காமல் இருக்கீங்க, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம வேலை கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இதே பேருக்கு தான் போட்டி. ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாடு இன்னும் வளரணும், போட்டி போட்டு நல்லது பண்ண 2 பேர் வேணும் அப்படின்னா சரியான ஆள் வந்து ஒரு விஜய் சார், அண்ணாமலை சார். இதுல மாற்றுகிறதே கிடையாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் திரு சிபி நவீன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த். நேற்று பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுனது மிகப்பெரிய ஒரு பேசப்பொருளாக இருக்கு. அந்த மாநாடை எல்லாரும் முற்று நோக்கிட்டு இருந்தாங்க, எப்படி நடக்கும் என்னலாம். நம்ம எதிர்பார்த்த அளவை தாண்டி கூட்டமானது உள்ளேயும் சரி வெளியும் சரி அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு நடிகராக விஜய் அவர்கள் வலம் வந்து பிறகு உடனடியாக முதலமைச்சராக வந்த எடுப்பிலேயே ஆயிட்டாரு. அவர் எல்லாருமே ஆச்சரியமாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதிதாக அண்ணாமலர்கள் கட்சி தலைவராக இருந்துட்டு இப்ப திடீர்னு ஆரம்பிச்சது கூட்டத்தில் இவ்வளவு பெரிய கூட்டமா, எப்படி ஒரு பேக் போனே இல்லாம வந்திருக்காரு இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு ஒரு பார்வை. 2 துருவங்களா அங்க 2 பேரையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தருவாயில திமுக அதிமுக நிலைமை என்னவாக இருக்கு, இப்படி பல கேள்விகள் இருக்கு. குறிப்பா முதல்ல உங்களுக்கு கேட்கறது, இந்த வீத லீடர்ஸ் மாநாடு பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? வீத லீடர்ஸ் மாநாடை பொறுத்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு நீங்க இவ்வளவு வந்துருச்சா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3-4 லட்சம் பேர் வருவாங்க, கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்கும். சரிங்களா? முதல் மாநாடு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா நல்ல கூட்டம், அதுல ஆச்சரியப்பட வேணான்றது மட்டும் தான் இவ்வளவு கருத்து. இதுல எதிர்பார்த்ததுதான். அதுல வந்து மாற்று கருத்து ஏங்க, 19 லட்சம் பேர் வந்து இது வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க வீத லீடர்ஸ்ல. தொடர்ந்து ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல 17% வந்து பெண்கள் நினைக்கிறேன். ஆமா, நாட் ராங். 17 அது நம்முடைய முதல் வெற்றி அப்படின்னு அவர் கருதுறாரு. அது மட்டும் கிடையாது, பல வெற்றிகள் அதுல இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, படித்த இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகிழ்ச்சியூட்டும் நிகழ்வுகளை வந்து என்னால பார்க்க முடிஞ்சுதான் அவர் பேசினதுல. ஓகேங்களா? ஸோ நான் வந்து சுவாரஸ்யமா பார்த்தது அந்த மாநாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெகிழ்வூட்டம் அவங்க ஒருத்தர் அப்பா இருந்துட்டாருங்க. கரெக்ட், கிரீஸ். அந்த பையனோட அப்பா ஒருத்தர் மேடல் நின்று இருந்தார், அந்த வாலண்டியர்னு நினைக்கிறேன், அம்பாசிடர்னு சொல்லி இது மாதிரி போட்டிருந்தாங்க அந்த போதை இதுக்காக. அப்போதான் அவருக்கு வந்து கால் வந்திருக்கு போல இருக்கு, அழுதுகிட்டே நின்று இருக்காரு. இவர் கவனிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அப்போ வந்து தவறிட்டார், அவங்க அப்பா தவறிட்டாரு, குடிப்பழக்கத்தினால குடிக்கு அடிமையானாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாரு. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மேடை மேல அந்த தலைவருக்கு, அந்த வீத லீடர்ஸ்ன்ற அமைப்புக்காக நாளை அரசியல் கட்சியாக மாறக்கூடிய அந்த அமைப்பிற்கு
அவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ விசுவாசமா அந்த தலைவர், அந்த ரோல் மாடல் அங்கேயே ஆரம்பிக்குது பாருங்க. அது வந்து கேட்கும் போதும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அவன் கட்டி பிடிச்சி சாஞ்சு அழுது அவர் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் சொன்னது. அடுத்தபடியாக வந்து நான் இதை மாநாடை எப்படி பாக்குறேன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவா பாக்குறேன் அரவிந்த். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேவைப்படுகிற ஒரு விஷயத்த அவரு கையில எடுத்திருக்காரு. அடுத்த ஒரு வருஷம் கிடையாது, 2031 வரைக்கும் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத கிளீனா அழகா எழுதி, ஏன்னா வந்து சில தவறுகளை பண்ணிட்டாரு. ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு பல வாட்டி பல பேரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதை வந்து அவரு எந்த தவறுமே அவர் வந்து வீத லீடர்ஸ்ல வந்து செய்யறதுக்கு தயாரா கிடையாது. ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்து வைக்கிறத தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, இந்த சமூகத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் உண்மையாக என்ன போய் செய்யணுமோ அதை பிளான் படி எழுதி வச்சு ஒவ்வொரு அடியா தான் அவர் நகர்த்துவாருன்றதான் இன்னைக்கு நான் கூட சொல்லிடுறேன் அந்த இடத்துல. சரிங்களா? இதுல வந்து ஒரு இன்னைக்கு நாளைக்கு மேல பண்ணுப்பா அப்படின்னு மத்தவன் பேச்சை கேட்டு அவர் எக்ஸிக்யூட் பண்றதோ சான்ஸே கிடையாது. தெளிவா இருக்காரு அவரோட பிளான்ல. சரியா? இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் எப்படி பாக்குறேன்னா, ஒருத்தர் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, நின்னாரு, ஜெயிச்சாரு, முதல்வர் ஆயிட்டாரு. சரிங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ யார் யாரோ எம்எல்ஏ நல்ல விஷயம், இதான் மாற்றம். சரியா? நிச்சயமா மைண்ட்ல ஹிட் ஆயிரும். என்னடா இது வந்தோம், எவ்வளவு விஷயங்களை நம்ம தான் எதிர்கட்சி தலைவர் நம்ம தான் செயல்பட்டோம். அதிமுக எதிர்கட்சி தலைவர் செயல்படல போன காலகட்டங்கள்ல. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் எல்லா செய்திலையுமே நம்ம தான் ஹெட்லைன்ஸா இருந்திருக்கிறோம். 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யாருன்னே தெரியல, எல்லாருமே வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்கன்னு அவர் நெகட்டிவா பேசல. பேக் ஆஃப் த மைண்ட்ல நிச்சயமா அது இருந்திருக்கும். பிகாஸ் இஸ் அ பொலிட்டிஷியனுங்க. அட் லாஸ்ட் வந்து அவர் ஒரு அரசியல்வாதிங்க, ஒரு நல்ல அரசியல்வாதி. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ரைட்டு, நம்ம வந்து எப்படி இந்த ரோலெக்ஸ் படத்துல, தப்பான எக்ஸாம்பிளா சொல்ல நினைக்காதீங்க, ஃப்ரம் த ஸ்கிராட்ச் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஃப்ரம் த ஸ்கிராட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எப்படி வந்து விஜய் நற்பணி மன்றம்னு ஒண்ணு அங்க ஆல்ரெடி இருந்ததோ, புர்ரா வீத லீடர்ஸ் புடி இந்த பக்கம். ஓகேவா? இது இல்லைன்னா இங்க இருந்து ஆரம்பிப்போம். அதுல வெறும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து புதுசுலாம் கிடையாது, ஏற்கனவே இருந்தது வீத லீடர்ஸ். இதை வந்து பேஸா வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அவருக்கு ரொம்ப நாள் கனவு, அது வீத லீடர்ஸ்ன்றது ரொம்ப நாள் கனவு. இப்ப பாருங்க, ஒரே கல்ல பல மாங்காய் அடிச்ச மாதிரி கணக்கு. அவரோட ஆர்கனைசேஷன்ல வந்து இப்ப எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? 19 லட்சம் பேர் இருக்காங்க. இவர் கட்சி ஆரம்பிக்கலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வீத லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீ தமிழ்நாடு முழுக்க இல்ல உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சா இல்லையா? இதுக்கு முன்னாடி 19,000 பேர் தான் இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்களை வந்து உலகம் முழுக்க தெரிஞ்சாலும் கூட வீத லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 19,000-20,000 பேர் தான் முதல் இருந்தாங்க. ஆனா இவர் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நீங்க 19 லட்சம் பேர் இருக்காங்க அதுல. அப்ப அவருக்கு ஆல்ரெடி வந்து அவரோட வீத லீடர்ஸ் அங்க ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கு அவர் ஹாப்பி. ஆமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க ஒரு ஓகே ரைட். அடுத்து 50 லட்சம் வந்தாதான் நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம், ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 8% ஓட்டு வேணும். இது நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீமான் கிட்ட இருக்கும் போதுதான் எல்லாத்தையும் கத்துக்கிறீங்கன்னா எல்லாருமே இல்ல 8% அண்ணா அங்கீகரிக்கப்பட்டாரா அப்படின்னு. அப்ப வந்து ஈஸியா அது நம்மளுக்கு தெரியுது அந்த கால்குலேஷன். 8% அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அகைன் ஹியர் கம்ஸ் தி கால்குலேஷன் ஆஃப் அண்ணாமலைஜி. சரிங்களா? 8%னா 45 லட்சம் ஓட்டுக்கு மேல. ஆமா, சரிங்களா? சும்மா இந்த வாட்டி நான் சும்மா நின்றுட்டு அசிங்கமா 4% 5% வாங்கிடலாம். நான் நின்னேன் அப்படின்னா மினிமம் டு மினிமம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தான் வெளியில வருவேன். இது மினிமம். எப்படி நான் வீத லீடர்ஸ் வந்து ஒரு காரணமா சொன்னேன். மினிமமா அவங்களோட வீத லீடர்ஸ் வந்து சூப்பர்பா. அவரோட கனவு திட்டம் வந்து 20 லட்சம் பேரோட இப்ப நிக்குது, ஹாப்பி. இந்த பக்கம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது 50 லட்சம் பேர் ஆல்ரெடி அங்க ரெடியா இருக்கானா, கூடுதலா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 30-40 லட்சம் ஓட்டு அவருக்கு ஈஸியா விழுங்க. அப்போ வந்து ஈஸியா ஒரு 10% கடந்து போயிட்டே இருப்பாரு. அதாவது எப்படின்னா மினிமம் கேரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, மினிமம் ரிட்டர்ன்ஸ்னு, அந்த மாதிரி வந்து பக்கா சேஃப் கேம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய நோக்கம்
இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நோக்கம். ஒரு பக்கம் ஒரு ஒரு அரசியல்வாதி இப்படிதாங்க இருக்கணும். இல்லைன்னா நம்ம அண்ணன் இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் வந்து அண்ணன் சீமானை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இப்படிதான் கட்சி போயிடும். வைகோ வச்சுக்கலாம். இவங்களாம் கட்சி இப்படிதான் ஆயிடும். அதனால அவருடைய மூவ் சூப்பர். இப்ப நம்ம எங்க ஆரம்பிச்சோம் கேட்டீங்கன்னா, விஜயோடைய அந்த மக்கள் இயக்கம் மாதிரி அவருடைய வீரரசு ஆரம்பிப்போம். அடுத்து இந்த போதை வந்து அவங்க இளைஞர்கள் பட்டாளம் இளைஞர்கள் சொல்லி ஃபுல்லா. ஆனா அங்க இருக்க இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோர் எல்லா பக்கமும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமேங்க. அங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ இவர் வந்து படித்த இளைஞர்களை வந்து இந்த இடத்துல டார்கெட் பண்றாரு, இன்டெலெக்சுவல்ஸ்னு. ஸோ நம்ம இளைஞர்கள்னு சொன்னா இப்போ இளைஞர்கள்லாம் திமுக கட்சியில வந்து 70 வயசு ஆளும் இளைஞர்கள் தான், சரியா? 80 வயசு ஆளும் இளைஞர்கள் தான். ஸோ அந்த இளைஞர்கள் கிடையாது. அப்ப நம்ம ஒரு 40 வயசு வரைக்குமே நம்ம இளைஞர்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது அதுவே ஒரு தனி ஓட் பேஸ் இருக்கும். பட் அவர் கிராப் பண்ற எல்லாத்தையுமே படித்த இளைஞர்கள். ஓகே, டே 1ல இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, கிளீனா அந்த இளைஞர்களுக்கு அரசியல் ஆக்கப்படணுன்றதுக்காக போதை அப்படின்ற விஷயத்த கையில எடுக்காம அதையும் சேர்த்து மரங்கள் நடணும், நல்லது பார்க்கணும், நீதான் லீடர். ஆமா, நானும் ஒரு தொண்டன். ஆமா, நீதான் ஒவ்வொருத்தரும் இங்க தலைவன். அதான் வீத லீடர்ஸ். ஒவ்வொருத்தரும் இங்க தலைவன். நான் தான் தலைவன் எல்லாம் கிடையாது. அது ஒரு உதாரணமா வர சொல்றாங்க. மேடை மேல வந்து இந்த மேடை வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த மேடை மேல யாருமே கிடையாது. ஆல்ரெடி சீமான் அதை பண்ணிட்டாரு. அதான் சொல்றேன், எல்லாமே நாம் தமிழர் சீமானிடம் இருந்து எடுத்தாச்சு. இல்ல வேணுன்றதெல்லாம் அதாங்க. இப்போ வந்து நான் ஏன் வந்து உங்களுக்கு நான் விளக்கமா இதை கொடுக்குறேன்னா, அரவிந்த், இதுக்கு மேல வந்து ஸ்டெப் பேக்கே கிடையாது. அண்ணாமலைஜிக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல எந்த மாதிரி பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், தமிழ்நாட்டுல வந்து எந்த நகர்வுகள் கரெக்டா இருக்கும். ஆனா அண்ணாமலைஜி அவர்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த விஷயம் தோல்விக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. சரியா? இன்டு த பாலிடிக்ஸ் நம்ம வந்தோம் அப்படின்னா, அதிமுக பத்தி நீங்க கேட்டீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கட்சி அடுத்த நாம் தமிழர் கட்சி போல் நிச்சயமாக வந்து அது ஆயிடும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அரவிந்த். இது வந்து நான் இன்னைக்கு சொல்லும் போது என்னங்க இப்படி சொல்றீங்க, 70 ஆண்டு கால கட்சி, பவளவிழா பாப்பா, ஓகேவா, என்ன வேணா பேசலாம். ஆனா இதுதான் உண்மை அரவிந்த். மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது எப்படி பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நீ எல்லாம் யாரா பேசுறதுக்கு, நான் ஏதாவது பேசுறேன், ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீ யாரு, உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எடுத்தே மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாதிரி கிடையாது. இப்போ சோசியல் மீடியாலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பீக்ல இருக்குது. இன்னைக்கு உதயநிதிலாம் வந்து எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு அவர் வாழ்க்கையில தகுதியே கிடையாது. அவர் குடும்பத்துல போய் அவர் பையனை கேள்வி கேட்கலாம், பொண்டாட்டி கேள்வி கேட்கலாம். வேணா அவர் கூட இருக்கிற அரசியல்வாதிங்க, மாவட்ட செயலாளர், அவங்க கூட சொம்பு இருக்காங்க தெரியுமா, அவங்கள கேள்வி கேட்கலாம். எதிர்கட்சிக்காரங்களை பார்த்தோ இல்ல இன்னொரு மத்த கட்சிக்காரங்களை பார்த்தோ கேள்வி கேட்கிற தகுதி என்பது திமுக காரங்களுக்கு சுத்தமா இல்ல. அதிமுக லிஸ்ட்லயே இல்ல. எப்ப வந்து அவங்க திமுக கூட்டணி சேரணும்ன்ற விஷயம் வெளியில வந்ததோ அன்னைக்கு அந்த கட்சி காலி. வருத்தத்தோட நான் சொல்றேன், இது வருத்தத்தோட பதிவு. எப்பேற்பட்ட ஒரு கட்சிங்க அது, எப்பேற்பட்ட கட்சிங்க. உண்மையா சொல்றா, நானும் அதெல்லாம் ஓட்டு போட்டிருக்கேங்க அம்மா இருக்கும்போது. சரி, அந்த கட்சி எடப்பாடி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஒருவர் சுயநலத்துக்காக ஒருவர் நல்லா இருக்கணும், சொத்தை காப்பாற்றணும், கேஸ்ல இருந்து வெளியே வரணும். சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வருது பாருங்களேன். ஏன் திமுக காரணம் என்னன்னா, இதுல ரெண்டுமே ஒண்ணுதான். நான் வந்தா நீ பாத்துக்கோ, நீ வந்தா நான் பாத்துக்கோ. அதனாலதான் தாவேகா வரும் பொழுது அவர்களால ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேங்க. இதுக்கு மேல திமுக தோத்ததே கிடையாதா? 2வது வாட்டி அவங்க ஜெயிச்சதே கிடையாதுங்க. அப்ப தோல்வின்றது அவங்களுக்கு புதுசு கிடையாது. தோல்வின்றது அவங்களுக்கு பழகி போன விஷயம் தான். ஆனா இந்த வாட்டி ஏன் நீ பதற? புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ற புதுசா வந்து சிஸ்டமே மாத்துறாருங்க. இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாற்றம்னு கேட்கணும். நான் ஒண்ணு சொல்றேங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே முடியல. ஊழல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 100% போல. ஏன்னா அந்த இடத்துல வந்து மக்களும் காரணம். ஏன்னா ஒரு வேலை ஆகணும்னா சொசைட்டி என்ன பண்றான்னா, சரிப்பா இந்தப்பா வேணான்றான், அவன் வாங்குறவன் அந்த அளவு நடந்துருக்குது. இப்போ ஐயோ வேணாம் பண்றான், இல்லப்பா 1 லட்சம் கொடுக்காம 10,000 கொடுக்குறான். நம்ம சொசைட்டி நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும் இதுக்கு. ஸோ நம்மளும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு மாற்றம் இதுக்கு முன்னாடி நீங்க எப்ப பாத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவமோ இந்த தொழில இருக்கும், நீங்க சொல்லுங்க அரவிந்த். என்ன மாற்றம் இதுக்கு மேல என்ன மாற்றம் வேணும்? ஏங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காசை வாங்க மாட்டாங்க, பயப்படுறாங்க. காசு கொடுக்குறேன்னா
நீங்க முந்தா நேத்து ஏன்னா பர்சனல் வேலைக்கு ஒரு எஃப்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கணுங்க. பேசும்போது இல்ல சார் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார்ன்றான். ஒண்ணுமே புரியல எனக்கு. இந்த மாற்றத்தினா நீங்க கணவன் இப்போ இதுதான் திமுகக்கு பயம். என்னடா சிஸ்டமே மாத்தினால இவன் கொடுத்து பழகிட்டான், அவன் வாங்கி பழகிட்டான். திரும்பவும் ஒரு வேலை ஆட்சிக்கு வரவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, வேற யாராவது ஒரு ஆட்சி கூட இந்த ஊழலை இனிமேல் கொண்டே வர முடியாதுங்க. ஏன்னா மக்கள் பழகிட்டான், அதெல்லாம் கொடுக்க முடியாது. எந்த சிஎம் சார் சொல்லியிருக்காரு உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு போய் சொல்லிட்டு? சார் வரலாற்றுல இந்த வார்த்தையெல்லாம் பதியப்படணும். அடுத்த ஒரு 5 ஜெனரேஷன் பேசுவாங்க இதை பத்தி. இது சாதாரண இது எதையுமே எவனும் எடுத்து பெருசா பேசல, ஒரு நாள் பேசினாங்க. சொல்லும் போதே நெகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. நான் இப்ப எங்க ஆரம்பிச்சேன் இந்த விஷயத்த, தகுதி இழந்துட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். பேசினா மக்கள் கேள்வி கேட்கறான்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா உதயநிதியால? கொடுக்க முடியாதுன்னு போய் சொல்லு. சிரிப்பான், எதால சிரிப்பான்னு தெரியாது. புரியுதா? மூக்கா கூட சிரிப்பான்னு சொல்ல வரேன் நான். புரியுதா உங்களுக்கு? இல்ல, திமுகவை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றது காரணம் அண்ணாமலைகளோட நேற்று பேசும்போது சொல்றாரு, விஜயனுடைய ஆட்சி அப்படின்றது 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க, அதை நம்ம மதிக்கணும், அதை நம்ம அதுக்கு மரியாதையை கொடுக்கணும். ஆனா திமுக தொடர்ந்து விமர்சனம் பண்ணது, அதுவே நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நாகரிகமான அரசியலுக்கு பேர் போனது அண்ணாமலை அவர்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. என்னதான் போட்டு ஸ்டால்ல தூக்கி போட்டு மிதிச்சா கூட அவரோட விமர்சனம்னால அவர் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நாகரிகமா ட்வீட்லாம் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். நம்மளே நிறைய இடத்துல பேசியிருக்கோம் கூட. நாகரிகம் தெரிஞ்ச மனுஷன் பாருயா, அரசியல் வேற, இந்த விஷயம் வேற, கரெக்டா ட்வீட் போடுறாரு சொல்லியிருக்கோம். அதனாலதான் சொல்றேன், ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அந்த போதை இதை எடுத்துட்டு அந்த மேடை மேல தாவேக்காவை அடிக்காம அதையும் சொல்றா பாருங்க, என்ன தூக்கி போட்டு மிதிக்காம இருக்கீங்க, ஒரு பிரஸ் மீட் வச்சு தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அது நம்ம வேலை கிடையாது, நம்மளோட வேலை. இப்போதான் எம்எல்ஏலாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் யாரும் வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் செங்கோட்டையனை தவிர்த்து. அப்படி இருக்கும்போது தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். நம்ம தாங்க தூக்கி விடணும். நம்ம யாரையும் எதிர்ப்பதற்காகவோ அடிக்கிறதுக்காகவோ வரவில்லை. தப்புனா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், அத நீங்க செய்யுங்க. இந்த 1 வருட காலம் அது டைம் சொல்லிட்டாரு. இந்த 1 வருட காலம் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், நீங்க செய்யலையா கொடுங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சர்காஸ்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. செய்யலன்னா நீ மக்கள் பாக்குறாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அண்ணாமலை கேள்வி கரெக்டா கேட்கிறாரு, மக்கள் செய்ய மாட்டாங்க, மக்கள் பார்த்துட்டு தாவேக்கா இதை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்ன ஆகும்? ஓட் டிரான்ஸ்பர்ஸ் எல்லாமே அண்ணாமலை. சார் போட்டியே 2 பேருக்கு தான் சார், ஒன்னு தாவேக்காவா சார். இல்ல முதல்ல விஜய் சொல்லுவாரு அடிக்கடி, ஒன்னு திமுக ஒன்னு தாவேக்கா. திமுகலாம் லிஸ்ட்ல இல்லங்க, விளக்கிட்டீங்களா? லிஸ்டே கிடையாதுங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு வச்சுக்கோங்க, இதே மாதிரிதான் தாவேக்கா பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பல பேர் பேசும்போது நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. சில இடங்கள்ல நானும் சிரிக்கல, ஓகேங்களா? சில இடங்கள்ல எல்லாரும் சிரிச்சிருப்போம், ஓகேவா? ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இந்த அரசியல் கால்குலேஷன், இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் இன்னைக்கெல்லாம் எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கெல்லாம் அவங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுதான், பா ஆளை விடுங்கப்பா சாமி, தேவையில்லாம் பாவம் ஒருத்தர்லாம் ரொம்ப மனசுல நினைச்சிட்டு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, அதனால நம்ம எதையுமே நம்ம இதெல்லாம் அப்படி மிகையா நம்ம பேசுறது கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு அண்ணாமலை அவர்கள், இன்னொன்னு விஜய் அவர்கள். எழுதி வச்சுக்கோங்க. மீதி இந்த அதிமுக திமுகலாம் நிச்சயமாக 2 பேருமே வித்தவுட் அலிகேஷன் கரப்ஷன் எதுவுமே அதான் சொல்ல வந்தேன். அடுத்து இவங்க 2 பேர் ஏன் இவங்க அண்ணாமலை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இவரு புதுசு, இவரு கரெக்டா கேள்வி கேட்கக்கூடியவர். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் அரவிந்த். எந்த ஒரு விஷயமும் மோனோபோலியா இருந்ததுன்னா அது மக்களுக்கு ஆபத்து. கரெக்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் மோனோபோலியா இருந்ததுன்னா அது மக்களுக்கு ஆபத்து, ஜனநாயகமே கிடையாது. அதனால ஒரு மனுஷர் இப்படி ஆப்போசிட்ல இருக்கும்போது அது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், மக்களுக்கு நல்லது. ஐயோ ஒருத்தன் கேள்வி கேட்டு அதுவும் கரெக்டா கேட்பாரு மனுஷன், அவதூறு வைக்க மாட்டாரு, சீமானந்த மாதிரி உருட்ட மாட்டாப்ல, ஓகேங்களா? திமுக மாதிரி என்னன்னு புரியாம பேச மாட்டாங்க, ஓகேவா? அதிமுக விட்டுருங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவங்க என்ன ஆகும்? பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஏன் இவ்வளவு ஏன் அந்த 711 டாஸ்மாக் கடைகள் மூணதை கூட பாத்தீங்க அப்படின்னா உடனடியாக லிஸ்ட் போட்டு அந்த மீட்டர்ஸ் எவ்வளவு மீட்டர்ஸ் கடை ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லி கிளியரா பாத்தீங்க அப்படின்னா காமிச்சிட்டார்ல அண்ணாமலை அவர்கள். உடனடியாக அது மூடுறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. உடனே பார்க்க சொல்லியிருக்காங்க, அதை மூடிடுவாங்க, 200% மூடிடுவாங்க. ஏன்னா இந்த ஆட்சி அந்த மாதிரி ஆட்சி.
ஆமா, மூணாவது அது சொல்லக்கூடிய திராணியும் அண்ணாமலையோட இருக்கு. சொன்னா மூடுனாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ரெடியா இருக்கு. இப்போ மக்களுக்கு ஆப்ஷன் ரெடியா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் செய்யறாரு. செய்யலையா, இப்படி செய்யறியா இல்ல இங்க போவா மக்களுக்கு அப்படிதாங்க இருக்கணும். ஏன்னா இவர் கேள்வி கேட்டுட்டே இருக்காருங்க, இவர் செஞ்சுட்டே இருக்காரு. நல்ல விஷயம், நம்ம நல்லது நடந்தா போதுங்க. மக்கள் இந்த மாதிரி நம்ம பார்க்க எப்படிங்க முடியும்? இதே இப்ப பாருங்க, உனக்கு ஒரு படத்தை சொல்லுவாங்க, உனக்கு இதுவும் ஒன்னா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான் டைலாக். அந்த மாதிரி உங்களுக்கு அதிமுகவும் திமுகவும் இருந்தா எப்படி விளங்குமா? அப்ப அந்த டீமும் இந்த டீமும் ஒன்னா, இப்படி ஒரு பேட்டில் எப்படி இருக்கும், இப்படி ஒரு பேட்டில் எப்படி இருக்கும்? கன்றாவே இருக்கு பாருங்க கம்பேரிசனே. அதனால அது நம்மளுக்கு லிஸ்ட்லயே கிடையாது அந்த விஷயம். ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாடு இன்னும் வளரணும், போட்டி போட்டு நல்லது பண்ண 2 பேர் வேணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஆள் வந்து ஒன்னு விஜய் சார், இன்னொன்னு அண்ணாமலை சார். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த அந்த முழுக்க அந்த மாநாட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க 6 விஷயத்த முன்னெடுத்து வச்சாங்க. 6 விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போதை சார்ந்த விஷயங்கள் தான். நாங்க குடிக்க மாட்டோம், குடிக்கவும் விட மாட்டோம், அரசு பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரிமூவ் பண்ணிடுவோம், அதுக்கான விஷயத்த பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா 6 அவங்க எடுத்த வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழிகளும் வந்து போதை சார்ந்த உறுதிமொழிகள் தான் இருந்தது. மாநாட்டின் பேரு கேட்டார் போலவே தீர்மானம் ஆமா இருந்தது. வித்தியாசமான ஒரு மாநாடு. இந்த போதைக்காக அரசியல் இல்லாத. இதுல இன்னும் ஒரு விஷயம் பாருங்களேன், எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்றாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிய போகுது இந்த அமைப்பு வந்து அரசியலா மாற போகுதுன்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா அது அரசியல் மாநாடு கிடையாது, ஒரு இயக்கத்தின் மாநாடு. ஒரு இயக்கத்தின் மாநாடு. ஆனா நமக்கு தெரியும் அது அரசியலா மாற போது. அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டாரு, அவரும் சொல்லிட்டாரு. சோ அது பாருங்களேன், ஒரு மனுஷன் எவ்வளவு அழகா பிளான் பண்ணி, ஓகேங்களா இது அரசியல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆகதான் போகுது, அது வரைக்கும் நம்ம உழைக்க போறோம், எல்லாரும் வாங்க. ஓப்பனா வெளிப்படையா தெரியுது. போதை எதிர்ப்பு, போதை ஒழிப்புன்னு ஆரம்பிச்சு நான் இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்து பார்த்தது இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய நீங்க சொல்ல பவள பாப்பா கட்சிலாம் கூட ஆரம்பிச்சு பண்ணிருக்காங்க. ஆனா அது சும்மா அது ஒரு 100 நியூஸ்ல அது ஒரு நியூஸா பார்த்துட்டு போயிருக்கமே தவிர இது ஒரு பெரிய நியூஸா எடுத்து இந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய காரணம் அந்த ஒரு ஒற்றை நபரின் முகமாக தானே இருக்கு. அதான் சொல்ல வந்தேன், பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. போதை கிடையாதுங்க. அண்ணாமலை அவர்கள் எந்த விஷயத்த கையில எடுத்திருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்களுக்காக சேர்ந்த கூட்டம். அகைன் ஒரு பியூட்டிஃபுல் கம்பேரிசன் இருக்கு. ஓட்டு போட்டீங்கல்ல, எவ்வளவு பேருக்கு எம்எல்ஏ யாரும் தெரியும்? தாவே எல்லாருமே விஜய் என்ற ஒற்றை முகத்துக்கு ஓட்டு போட்டாங்க. அவ்வளவுதான், சேம். அதாங்க சொல்றேன், இவங்க these 2 people are the right person. திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒருத்தரை வந்து குறைச்சலாம் இது பண்ணவே முடியாது. அவர் விஷயத்துல இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு லேடி வந்து நான் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு நான் ஓட்டு போடுறதுக்கு காரணம்னா இந்த வாட்டி அவர் மேல வைத்திருக்கும் நம்பிக்கை. நான் ஒரு 30-40 பேர் ஃபேமிலியாலாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் அடுத்த 5 வருடம் கழித்து அவர் செய்கிற வேலைக்கு தான் அவருக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தை பாருங்க. இப்போ மக்கள் வந்து முட்டாள் கிடையாது, அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நான் அதுதான் இந்த பதிவை சொல்றேன். இது ஒரு காமன் பர்சன், ஒரு காமன் பீப்புள். நான் பேசும்போது she told me லைக் இதுதாங்க விஷயம். ஒரு படிச்சவங்க பயங்கரமா வந்து இன்டெலெக்சுவலா பேசுறாங்க என்கிட்ட. she told me this. அடுத்த 5 வருஷம் அவர் வேலைக்கு தான் ஓட்டு, அவருக்குலாம் ஓட்டு கிடையாது. என்னதான் நாங்க ரசிகரா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும், ஏன்னா we are fed up of DMK and ADMK. தேவையில்லை. இது வந்து நான் திரும்பவும் சொல்றேன் அரவிந்த், இதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், 2 பேருக்கு தான் போட்டி. மறுபடியும் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு விஜய் அவர்கள், இன்னும் அண்ணாமலை அவர்கள். இது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி. எப்படி அண்ணாமலை அவர்கள் நீங்க ஆரோக்கியமான போட்டின்னு சொல்லக்கூடிய அதே தருவாயில அண்ணாமலை பேசும்போது சொல்றாரு, என்ன இந்து விரோதின்னு குற்றம் சாட்டுறாங்க. காரணம் கரூர்ல வந்து 3000 ஏக்கர் வந்து இந்த கோயில் நிலம் அதை வந்து அங்க இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, அங்க இருக்கக்கூடியவங்க பூ கட்டுறவங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, மேலவாசி இவங்களுக்காக கொடுக்கப்பட்டது அந்த காலத்திலேயே அதைத்தானே கொடுத்துருக்காங்க விஜய் அரசு. இது சரிதானே? இதனை எதிர்க்கல அப்படின்னா நான் ஒன்னும் இந்து விரோதியா? நான் என் இந்துன்ற மதத்தையும் சரி என் சாதியும் சரி வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு நான் வெளியே வருவேன்னு ரொம்ப தீர்க்கமா இப்படி ஒரு தலைவர் நான் பேசி பார்த்தது இல்லையே. நான் இந்து மதம் தான், ஆனா அந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய அந்த வீட்டு அறையில பூட்டி வச்சு வெளில வர்றேன், வெளில வந்து எல்லாரும் சகோதர பழக பண்ணி இப்படி எந்த ஒரு அரசியல்வாதி நான் பேசி பார்த்தது இல்லையே ஓப்பனா. அரவிந்த், ஃபர்ஸ்ட் அந்த நீங்க சொல்ற அந்த கரூர் விஷயத்துல வந்து எனக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முடிவுக்கு வரல. பிஜேபியை சேர்ந்த தமிழ்நாடுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அந்த நிலத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்து அறநிலையத்துறை வந்து இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நாங்க அதெல்லாம் யாருக்கும் எதுவும் பண்ணல. அதை வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்க மக்களுக்கு நாங்க அதை வந்து சரி செஞ்சு அவங்களுக்கு தான் நாங்க வந்து எழுதி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கதான் நான் படிச்சேன். சரிங்களா? இப்போ இவங்க சொல்றதுக்கும் டாக்குமெண்ட் கிடையாது, தாவேகாரசு சொல்றதுக்கும் டாக்குமெண்ட் கிடையாது. இன்னும் அவங்க அந்த தரவுகளை வந்து வெளியில
விடல. ஓகேங்களா, அதை விட்டாதான் ஃபர்ஸ்ட் அந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆகும். ஒருவேளை வந்து அந்த நிலங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா நிச்சயமாக தாவேக அரசு அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதை விஜய் அவர் செஞ்சிருவார். நான் பதிவு பண்ணிடுறேன். இன்னொன்று, அண்ணாமலை அவருடைய ஸ்டேட்மெண்ட் வரேன். நான் சொன்னதே தான். தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன வந்து பண்ணணுமோ, என்ன பேசணுமோ, இப்ப அவர் அதை சரியா பேசுறாரு. தெளிவா முதல் முறையாக சரியா பேசுறாரு. சரியா, நீங்கள் நீங்க உங்க போக்கிலேயே போயிட்டு 5-1 இருக்கு, 1-0 ஆகலாம், இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா நான் தவறு சொல்லல. உலகில் மிகப்பெரிய, உலகில் வேர்ல்ட்லயே பிக்கஸ்ட் பார்ட்டி வந்து பிஜேபி பார்ட்டி. அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யூ ஆர் நத்திங். தமிழ்நாட்டுல நீங்க இல்ல. நல்லா இருந்ததுங்க, அண்ணாமலை இருக்கும் போது நல்லா இருந்தது, இப்போ இல்ல. சரியா, அதனால நீங்க என்ன பேசினாலும் அது கரெக்டா நம்ம ஏத்துன்னு போக முடியாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன தேவையோ அது அண்ணாமலை சரியாக பேசுறாரு. இவர் இப்படிதான் பேசணும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எதிர்பார்த்தேன். மோடிஜி அவர்கள் எது சொன்னாலும், தலைமை எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் கிடையாது அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காவே ஸ்ட்ரைட்டாவே அடிப்பாரு. ஆனா கொஞ்சம் அப்படியே லைட்டா அவர் என்ன அரசியல் கட்சின்னு சொல்லல, இயக்கம். பிஜேபி மேல கோவமா? ஆமாம், கோவம். நல்ல ஒரு கருத்து. நான் இருந்த கட்சியில் வெளியே வரும்போது நான் வந்து தேவையில்லாம எதுவும் குற்றச்சாட்டை விரும்பல. திருமாவளவன் பேசுனாரு, அதானே கேக்குறீங்க? அது தெரியுமா? அவர் சொன்னதா? திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டு வச்சாருங்க. ஏங்க, பிடிக்கலன்னா வெளியில வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு முன்னாடி ஏதோ ஒரு மேடையில, அவ்வளோ ஐயோ ஏன்தான் அண்ணன் இப்படி இருக்காரோ, என்ன சொல்றாரு, நீ வர, நீ பாடுக்கு வர, சேர்ற, போற, நீ பாடு போற, உன்னை என்ன கேட்க போறாங்களா? உன்னை நம்பி ஒருத்தன் கட்சிக்கு வரா, நீ வந்து சேர்த்துக்கிற, போற பையன்பா, அரவிந்த் ஒரு பையன் நல்லா வேலை பார்த்தானேப்பா, என்னப்பாச்சு அப்படின்னு கேட்கறதுதான் என் தலைவன். கேட்க மாட்டேன், போ. நீ விஜய் இது மாதிரி நீ வர்றதுனா வா, போறதுனா போ, அதெல்லாம் வாழ்க்கை போச்சுரா அப்படின்னு ஒரு நல்ல வீடியோ இருக்குது. அந்த மாதிரி திருமாவளவன் தலைவர் பேச, அதெல்லாம் பெருமையா வேற பேசுறீங்க. ஆனா ரொம்ப தவறுன்னு நீங்க பேசுறது. ஒரு தலைவரோட குணம் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கட்சியில ஒரு தொண்டை போனா கூட அது வந்து ஏன் போறான், எதுக்கு போறான், என்ன பிரச்சனைன்னு கேட்கறவன் தான் தலைவன். அது மாதிரி அவர் வெளியில வரும்போது அவர் நாகரிகமான அரசியலை முன் வச்சுட்டு வராதியா. ஒரு ப்ராப்பரா வளர்த்து விட்டவங்க, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய கட்சியில வந்து தமிழ்நாட்டு மாநில தலைவராக வந்து பணி செய்யறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீ நாகரிகமா உள்ள போயிட்டு நின்று பேசி, ஐயா உங்க வாய்ப்புக்கு நன்றி, நான் இந்த மாதிரி பண்றேன், வீதியில் சொல்ல ஆரம்பிக்க போறேன், பல விஷயங்கள் இருக்கு, என் அரசியல் நான் பாத்துக்கிறேன், மரியாதை நிமித்தமாக நன்றி சொல்ல நான் சொல்றேன் இல்லையா, உனக்கு நன்றி கிடையாது, அவருக்கு நன்றி இருக்குது, அப்படிதான் மக்கள் சொல்றாங்க, நான் சொல்லல. சரிங்களா, அதனால வந்து அது ஒன்றும் பெருசா விஷயம் இல்லை. திருமாவளவன் மாதிரி சேர்த்து சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. ஆமா, உங்களுடைய கருத்து ரெண்டே தான், ஒன்று விஜய், இன்னொன்னு அண்ணாமலை. உண்மைதான். நிறைய விஷயம் நம்ம பேச போறோம், தொடர்ந்து பார்க்க தானே போறீங்க. இது இவங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி. இன்னொன்னு பதிவு பண்ணிடுறேன், 2031 சொல்லிட்டாரு நிக்கலாம் போறோம்னு சொல்லிட்டு. ஆமா, நிச்சயமாக அண்ணாமலை எதிர்கட்சியா வந்துருவாரு. இது வந்து இப்போதைக்கு நாளைக்கு இவங்க ஆட்சி எப்படி நடத்துறாங்க அப்படின்றத பொறுத்து முடிவுகள் மாறுபடலாம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து நன்றி.